மக்கள் வந்துட்டு இதை எப்படி பயன்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும், எப்படி வந்துட்டு கிளீன் அண்ட் நீட்டா மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா இப்ப வந்து பாக்குறதுக்கு நம்ம ஏர்போர்ட்டோட கம்பேர் பண்றோம். அந்த மாதிரி இருக்குமா? இன்னும் வருங்காலத்துல ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மெயின்டெனன்ஸ் டீம் ஒன்று போடலாம். இவங்க மெயின்டெனன்ஸ் துப்புரவு பணியாளர்கள் வந்து நிறைய பேர் போட்டாங்கன்னா ஒரு இந்த பிளாட்பார்த்துக்கு இது மாதிரி செய்யறாங்கன்னு சொல்லி பார்க்கணும். கண்காணிப்பா இருக்கணும். ஸோ பாத்தீங்கன்னா இந்த பான் பராக்கு வெத்தலை பாக்கு போடுறவங்க அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ பீடி சிகரெட் உள்ள குடிச்சாக்கா ஏதாவது ஒரு அபராதத்தோட போடலாம். பீடி சிகரெட் அலௌடு இல்லைங்களா? இல்ல பாக்கு பான் பராக்கு இந்த மாதிரி எல்லாம் போட்டாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்து அவங்களுக்கு சொல்லலாம். அது ஒரு விழிப்புணர்வா இருக்கும். அது நம்மளுக்கு இந்த இடத்த சுத்தமாகவும் தூய்மை வைக்கிறதுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு இதுவா இருக்கும். அதை சொல்லலாம். இப்ப பிரைவேட் செக்டர் வந்துட்டு கிளீனா வச்சுப்பாங்களா, கவர்மெண்ட் செக்டர் வந்துட்டு கிளீனா வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல கவர்மெண்ட் செக்டர் கிளீனா வச்சுக்கிறாங்க. அதை மெயின்டைன் பண்றதுக்கு உள்ள போட்டுக்கிற இந்த கிளீனிங் டீம் வந்து நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும். பார்வையாளருக்கு அவங்களை மெயின்டைன் பண்றவங்க பாத்தீங்கன்னு சொன்னாங்க சூப்பர்வைசர் வந்து கொஞ்சம் பண்ணாங்கன்னா பண்ணலாம். ஆனாலும் இந்த இடத்துல என்னாக்கா நீட்டா இருக்கும். ஏன்னா ஒரு மழை வந்து எல்லா கச்சரும் அடிச்சு வெளியே போயிடும். கிளீன் பண்ண அவசியம் இல்லை. கொஞ்சம் அந்த பாக்கு வெத்தலை பாக்கு போறது மட்டும் கொஞ்சம் பார்த்து போதும். மீதெல்லாம் கிளீனாவே இருக்கும்.